கர்த்தர் நம் நடுவில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், நம் வீட்டை, நம் இருதயத்தை, நம் தேசத்தை, நம் ஊரை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக நம் வீட்டையும், நம் மனதையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது? பாவத்திற்கு இடம் கொடுக்கக் கூடாது. இச்சைக்கு இடம் கொடுக்கக் கூடாது. நாம் அப்படி பரிசுத்தமாய் நம் இருதயத்தை காத்துக் கொள்ளும்போது, கர்த்தர் நம் மத்தியில் வாசம் செய்வார். அதுவே மிகப்பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலும், எந்த உலகத்திலும், இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் மிகப்பெரிய பேறு என்னவென்றால் கர்த்தரோடு நாம் இணைந்திருப்பதுதான். அதை காட்டிலும் மேன்மையான செயல் ஒன்றுமில்லை. கர்த்தரின் அன்பை பெறுவதும் கர்த்தரோடு இணைந்திருப்பதை விட மிகப்பெரிய, மிக உன்னதமான, உயர்வான, பரிசுத்தமான, நன்மையான, நிம்மதி தருகிற செயல் வேற எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு சாதனைகள் சாதித்தாலும் எல்லாம் அற்பமானதே. எல்லாம் முடிந்துவிடும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகுமோ 34ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் அதிகாரம் வரை. கர்த்தர் மோசேயாவிடம், இஸ்ரவேலர் கானானுக்குள் சென்று இருக்கிற கானானியர்களோடு யுத்தம் செய்து கானானியரை வெற்றி பெற்ற பின்பு அங்குள்ள தேசத்தை இஸ்ரவேலருக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அங்கிருந்த கானானியர்கள் மிகவும் அக்கிரமம் செய்து பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அதனால் தேசம் கெட்டு போய் கிடந்தது. அதனால் கர்த்தர் அவர்களை கொன்று அழிக்கும்படி இஸ்ரவேலர்களை அனுப்பினார். அதன்படி அந்த காலத்தில் ஜனங்களை அழிப்பதே அங்கிருக்கிற தீமையை அகற்றுவதற்கு ஒரே வழியாய் இருந்தது. இப்பொழுதோ நாம் ஜெபித்து பொல்லாத ஆவிகளை விரட்ட முடியும். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் அப்படி கொடுக்கப்படவில்லை. அதனால் அவர்கள் மிகவும் பாவம் செய்து அக்கிரமம் அதிகமாய் இருப்பவர்களை அவர்கள் கொன்று போட்டுதான் அவர்களை கொல்வதுதான் முடிவாக இருந்தது. இதனால் கர்த்தர் அங்கிருக்கிற தேசத்தை, அந்த கானானியரை அழித்த பின்பு அங்கிருக்கிற தேசத்தை பங்கிடுவதற்கு சில சட்டதிட்டங்களை கொடுத்தார். அங்கிருக்கிற தேசங்களை எந்தெந்த கோத்திரத்தாருக்கு எந்தெந்த இடம் கொடுக்கப்பட வேண்டும், யார் யாருக்கு எந்த நிலங்கள், எந்த சொத்துகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். அதன் விவரங்கள் எல்லாம் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 34ஆம் அதிகாரத்தில். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு பிரபுக்கள் இருந்தார்கள். அவர்களில் யார் யார், அதாவது ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு பிரபுக்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களிடத்தில் இந்த நிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிரபுக்கள் அந்தந்த கோத்திரத்திற்கு ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அதை அவர்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இப்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அதில் யார் யார் பெயர் கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் பிரபுக்களாக நியமிக்கப்பட்டார்கள். எந்தெந்த எல்லை, நிலத்தின் எல்லை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதன்படியே அந்த தேசம் பங்கிட்டு இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது. மோசே ஐயா அப்படியே சொல்லிக் கொடுத்தார். யோசுவா ஐயா, ஏனென்றால் கானானுக்குள் மோசே ஐயா செல்லவில்லை, அதற்கு முன்பாகவே மறைத்து விட்டார். கர்த்தர் மோசேயாவிடம் கொடுத்த கட்டளையின்படியே யோசுவா ஐயா அதை பெற்றுக்கொண்டு யோசுவா ஐயா அதை நிறைவேற்றினார். அவரே இந்த தேசத்தை அதன்படி பங்கிட்டு கொடுத்தார். அடுத்ததாக 35ஆம் அதிகாரத்தில் அடைக்கல பட்டணங்களை கர்த்தர் கட்டும்படி சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போன பின்பு அங்கு அவர்கள் தேசத்தில் வாழும்போது அடைக்கல பட்டணங்கள் என்று தேசத்திற்கு வெளியே, அதாவது அந்தந்த நிலப்பகுதிகளுக்கு வெளியே அடைக்கல பட்டணங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். அடைக்கல பட்டணம் என்றால் என்ன? இந்த காலத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில் என்று சொல்லலாம். இந்த காலத்தில் சொல்ல போனால் அது ஜெயில் என்று சொல்லலாம். இதில் என்ன காரணம் என்றால் இதற்கும் அதற்கும் சற்று வித்தியாசம் உண்டு. அந்த காலத்தில் அடைக்கல பட்டணம் என்பது ஒரு மனிதன் அறியாமையினால் தவறு செய்து அதனால் இன்னொரு மனிதன் இறந்து விட்டால் அந்த தவறு செய்த மனிதன் ஓடி போய் அடைக்கல பட்டணத்தில் தங்கி கொள்ளலாம். அங்கு போய் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது அவர்களுக்கு பாதுகாப்பான இடமாய் இருக்கும். அது ஏன் அப்படி என்றால், ஒரு மனிதன் ஒரு மரத்தில் ஏறி மரம் வெட்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி மரம் வெட்டும் போது அந்த மனிதன் மேலே வெட்டி கொண்டிருப்பதை பார்க்காமல்
கீழே ஒரு மனிதன் வந்து விட்டான். அப்பொழுது மேலிருந்து விழுந்த கிளையானது அந்த மனிதன் தலையில் விழுந்து இறந்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். இது தவறுதலாக நடந்தது. இப்படிப்பட்ட மரணங்கள் நேர்ந்தால், இப்பொழுது அந்த மரத்தை வெட்டினவன் அவனுக்கே தெரியாது தான் ஒரு மனிதனை கொன்றது. அறியாமையினால் அந்த மனிதனை கொன்றான். ஆனால் கொன்றது அவன்தான். அதனால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்க கர்த்தர் காட்டிய வழிதான் அடைக்கல பட்டணம். இப்பொழுது அந்த மரத்தை வெட்டின அந்த மனிதன் தன்மேல் இன்னொருவன் இந்த குடும்பத்தார் வந்து அவனை கொன்று விடாதபடிக்கு தன்னை காப்பாற்றிக் கொண்ட அந்த ஊரை விட்டு அந்த தேசத்தை விட்டு வெளியே போய் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே சென்று அடைக்கல பட்டணத்தில் அவன் தங்கிவிட வேண்டும். அப்படி செய்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். இது எவ்வளவு காலம் அங்கு இருக்கலாம் என்றால், இந்த பட்டணத்தில் ஆசாரியர் மரணமடையும் வரைக்கும் அந்த மனிதன் அடைக்கல பட்டணத்தில் இருக்க வேண்டும். அதன் பின்பு இங்கு வந்து விடலாம். இப்படியாக கர்த்தர் அடைக்கல பட்டணத்தை நிறுவும்படி கர்த்தர் சொன்னார். ஒரு மனிதன் அறியாமையினால் பாவம் செய்திருக்கும் போது அந்த மனிதனுக்கு நீதியாய் நியாய தீர்ப்பு கிடைக்கும்படியாக ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அறியாமையினால் பாவம் செய்யும் போது அந்த மனிதனுக்கு நீதியாய் நியாயம் கிடைக்கும்படியாக அநியாயமாய் அவன் கொன்று போடப்படாதபடிக்கு அவன் உயிரை காப்பாற்றும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்த சொன்னார். இது கொலை செய்த பாவம் மட்டுமல்ல, இது போல அறியாமையினால் எந்த பாவம் செய்தாலும் அந்த மனிதன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடிவிட வேண்டும். இப்படி ஒரு வாய்ப்பு அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு மனிதனால் பாதிக்கப்பட்ட இன்னொரு மனிதனோ அவன் வந்து அந்த குடும்பத்தார் வந்து இந்த மனிதனை கொலை செய்த தீங்கு செய்த அறியாமையினால் செய்த மனிதனை கொன்று போடாதபடிக்கு அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவனுக்கு ஒரு நீதி விளையும்படியாக கர்த்தர் அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்த சொன்னார். இப்படி ஒவ்வொரு பட்டணத்திற்கும் வெளியே அடைக்கல பட்டணங்கள் இருந்தது. இதை பின்பற்றிதான் இன்று இந்த உலகம் முழுவதும் ஜெயில் என்று நாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒருவர் பாவம் செய்யும் போது அதற்குரிய நியாய தீர்ப்பாகவும் ஜெயிலில் போடுவார்கள். அல்லது ஒருத்தர் குற்றவாளி என்று எண்ணப்படும் போது குற்றவாளி என்று தெரியாவிட்டாலும் அவர்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து வைப்பார்கள். அது அந்த உயிருக்கும் அவர்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு தருவதற்காகத்தான். இப்படியாக சிறையை அடைக்கல பட்டணம் என்பது இந்த காலத்தில் சிறை என்று சொல்லலாம். அப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை கர்த்தர் வகுத்து கொடுத்த முறைதான். அடுத்தது கானானுக்குள் சென்ற பின்பு அந்த தேசம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. பொல்லாத விக்கிரகாராதனைகளுக்கு இடம் கொடுத்து விடக் கூடாது. கர்த்தர் நான் உங்கள் நடுவில் வாசம் செய்வேன். அதனால் அது பரிசுத்தமாய் தேசம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். கானானுக்குள் சென்ற பின்பு இஸ்ரவேலர்கள் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய கட்டளையாய் இருந்தது. இப்படி கர்த்தர் கட்டளை கொடுத்து நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தர் எப்பொழுதும் தமக்கு பிரியமான பிள்ளைகளின் நடுவே அவர்கள் வீட்டின் நடுவே வாசமாய் இருப்பார். அவர் கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்வார். வேதத்தில் பல இடங்களில் இஸ்ரவேலரிடத்தில் கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று. இன்று என்னாகமம் 35ஆம் அதிகாரத்திலும் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதி வசனத்தில் நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன் என்று. இந்த வார்த்தை நம்முடைய வார்த்தைகளுக்கும் நம்முடைய செவிகளுக்கும் வந்து கிடைப்பது நாம் செய்த பாக்கியம். கர்த்தர் நம் நடுவில் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். தூரத்திலிருந்து உயரத்திலிருந்து பார்த்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிற அப்படிப்பட்டவர் அல்ல. ஏதோ ஒரு ஊரில் உட்கார்ந்து கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை. அவர் நான் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம் வீட்டை, நம் இருதயத்தை, நம் தேசத்தை, நம் ஊரை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக நம் வீட்டையும் நம் மனதையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது? பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் அப்படி பரிசுத்தமாய் நம் இருதயத்தை காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம் மத்தியில் வாசம் செய்வார். அதுவே மிகப்பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலும் எந்த உலகத்திலும் இவ்வாழ்விலும் மறுவாழ்விலும் மிகப்பெரிய பேறு என்னவென்றால் கர்த்தரோடு நாம் இணைந்திருப்பதுதான். அதை காட்டிலும் மேன்மையான செயல் ஒன்றுமில்லை. கர்த்தரின் அன்பை பெறுவதும் கர்த்தரோடு இணைந்திருப்பதை விட மிகப்பெரிய மிக உன்னதமான உயர்வான
பரிசுத்தமான, நன்மையான, நிம்மதி தருகிற செயல் வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு சாதனைகள் சாதித்தாலும் எல்லாம் அற்பமானதே. எல்லாம் முடிந்துவிடும், மறைந்துவிடும். கர்த்தரோடு நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டு கர்த்தரை சேர்ந்தால் நம் வாழ்வு நிலைத்திருக்கும், நிரந்தரமாக இருக்கும், சமாதானம் உள்ளதாக இருக்கும். அடுத்தது என்னாகமம் 36ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் பெண்களுக்கு சுதந்திரம் தர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் 5 பேர் பிறந்திருக்கிறார்கள் பெனிமின் கோத்திரத்தில். அவர்கள் வந்து மோசே ஐயாவிடம், எங்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் இல்லை, நாங்கள் 5 பேரும் பெண்களா இருக்கிறோம், எங்களுக்கு சுதந்திரம் தர வேண்டும், எங்கள் தகப்பனுடைய சொத்தில் எங்களுக்கு பிரித்து தர வேண்டும், நாங்களும் சுதந்திரவாளி ஆவோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த செய்தி மோசே ஐயாவுக்கு வந்து தெரிகிறது. மோசே ஐயாவிடம் தான் வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது மோசே ஐயா என்ன செய்வதென்று தெரியாமல் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர், அந்த பெண்கள் சொல்வது சரிதான், ஒரு குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டால் பெண் பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும், அந்த சொத்துகள் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி அந்த பெண் பிள்ளைகளும் இல்லாவிட்டால் அந்த மனிதனுடைய சகோதரனுக்கு எல்லா சொத்துக்களும் கொடுக்க வேண்டும். அப்படி அந்த சகோதரனும் இல்லை என்றால் அந்த மனிதனுடைய சித்தப்பாவுக்கு கொடுக்க வேண்டும், சிறிய தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படியாக கர்த்தர் சொத்துரிமையை குறித்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஆண் பெண் என்று வித்தியாசம் பார்க்கவில்லை. பெண்களுக்கும் சொத்தின் உரிமை கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார், ஆண் வாரிசு இல்லாத பட்சத்தில். இன்றும் கூட இந்த காரியங்கள் நம் தேசங்களிலும் உலகெங்கிலும் பேசப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு சொத்து கொடுக்கும் பழக்கம் இது கர்த்தருடைய பார்வையில் எல்லாம் நீதியாய் இருக்கிறது. கர்த்தர் எல்லா காரியத்தையும் நீதியாய் செய்கிறவர், நிரந்தரமாக சரியாக செய்கிறவர். கர்த்தருடைய வழிகள் மிக மிக சரியானது. அது துன்பம் விளைவிக்காது. கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் துன்பத்தை தராது. அதாவது அந்த வாழ்க்கை என்பது துன்பத்தை போல தோன்றும் வெளி தோற்றத்திற்கு, ஆனால் மிக சமாதானம் உள்ளதாக இருக்கும். நம் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பது நல்லோர் தீயோர் எல்லோருக்கும் சமமாக வரும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை வாஞ்சித்து வாழ்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் பார்க்கும்போது சமாதானம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய வழிகள், இன்பத் துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர்களால் சுலபமாக ஜெயிக்க முடியும். அதை அவர்கள் சமாளிக்க முடியும். அவர்கள் நிம்மதியோடவே எல்லாவற்றையும் சந்தித்திருப்பார்கள். சமாதானமான இன்பம் இருக்கும், சமாதானமான துன்பமும் இருக்கும். துன்பம் வந்தாலும் அதிலும் சமாதானமா இருப்பார்கள். இன்பத்திலும் துவண்டு போகாமல் அதிலும் சமாதானமா இருப்பார்கள். பொதுவாக இன்பமும் சில நேரத்தில் வேதனையை தரக்கூடியதா இருக்கும். சிலர் பார்த்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், பண ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வழிகளை அறிந்து அதன்படி நடக்கும் போது எல்லாம் செம்மையானதா இருக்கும். நிம்மதியை தரும், சமாதானம் தரும். கர்த்தருடைய வழிதான் சரியான வழி, வாழ்க்கைக்கான வழி. இப்படியாக கர்த்தர் மனித வாழ்வின் தேவைகளுக்கு எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும், எது நீதியாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நீதி என்பது சரியான பாதை என்று விளக்கம் சொல்லலாம். நீதி என்பது சரியான பாதை, வாழ்க்கையில் சரியான பாதை, இடரல் இல்லாத பாதை, நிம்மதியான பாதை நீதியாய் இருக்கிறது. நீதியின் பாதையில் சென்றால் நிம்மதி நிச்சயம். நீதியின் பாதையில் நிம்மதி நிச்சயம். ஆனால் நீதி தவறும் போதுதான் நம்முடைய நிம்மதி போய்விடும். அதில் நமக்கு குறைபாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும். நீதியின் பாதையில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஆனால் நிம்மதி நிச்சயம் உண்டு. இன்பமாயிருந்தாலும் நிம்மதி இருக்கும், துன்பமாயிருந்தாலும் நிம்மதி இருக்கும். இப்படியாக கர்த்தருடைய பாதையில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் அன்பானவர், அவர் பரிசுத்தர், அவருடைய கிருபை பெரியது, அவருடைய வல்லமை மகா பெரியது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு கூட என்றென்றும் இருக்கிறது. அவருக்கு பிரியமான நீதியை நாம் தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையை அவர் நம்மை செழிப்பாக, நிம்மதியாக, சமாதானமாக வைத்திருப்பார். நித்திய ஜீவனையும் தருவார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதன்.